கனிமொழி நிறுத்தப்படுவாங்க, குஷ்பு நிறுத்தப்படுவாங்க அப்படின்லாம் நிறைய பேச்சுக்கள் வந்துடுது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சிம்லா முத்துச்சோல் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இது டெஃபினட்டாக என்னுடைய தலைமை என் மேலே நம்பிக்கை வச்சு என் மேலே எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. டெஃபினட்டாக 100% என்னுடைய 100% ஹார்ட் ஒர்க் போட்டு வெற்றி வாய்ப்பை கொண்டு வருவேன். சமீபத்தில் நடந்த தேர்தலில் தான் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் அவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட்டை பலத்தோடு இருக்கக்கூடிய வேட்பாளரை மோதி நிற்கிறீங்க? மக்கள் சப்போர்ட் இருக்குது, திமுக என்ற ஒரு சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். திரும்ப திரும்ப திமுகவில் வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. சர்குண பாண்டியன் மருமகள் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை தகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு சிம்லா அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. கண்டிப்பாக இல்லை. டெஃபினட்டாக என்னுடைய ஃபீல்டு ஒர்க் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அத்தை ஒரு ஃபவுண்டேஷன் தான் எனக்கு. கனிமொழி மகளிர் அணி செயலாளர், நீங்களும் மகளிர் அணியில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கீங்க. ஆனாலும் 19 மகளிர் வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. மகளிருக்கான அந்த முக்கியத்துவத்தை திமுக தொடர்ந்து குறைச்சிட்டே வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எண்ணிக்கை அளவில் ரொம்ப குறைந்த வேட்பாளர்கள் தானே பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு நோ கமெண்ட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் கமெண்ட்ஸ் regarding this. ஓகே, தோற்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கா சிம்லா கிட்ட? இல்லை ஒரு பெரிய வேட்பாளரோட நின்று ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு? எனக்கு 100% சந்தோஷமாக தான் இருக்குது. டெஃபினட்டாக நான் வெற்றி அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சிம்லானா என்ன காரணம்? என்ன இல்லை நிறைய பேர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க, என்ன ஒரு பேர் வித்தியாசமாக சிம்லான்னு இருக்கே அப்படின்னு. ஊட்டி, ஐ மீன் பழனி, டெல்லிலாம் வச்சுருக்காங்களா, அது மாதிரி எங்கள் அம்மா அப்பா எனக்கு சிம்லான்னு வச்சுருக்காங்க. இடத்தோட பேர் தான்.